ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மூன்றாவது போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங் படு சுமாராக இருந்தாலும் கேப்டன் விராட் கோலி மட்டும் வழக்கம் போல தனியாக ஆடி சதமடித்தார். மேலும் இந்த இன்னிங்ஸில் 27 ரன்கள் அடித்திருந்த போது கோலி கேப்டனாக 4000 ஒருநாள் போட்டி ரன்களை கடந்தார். இந்த மைல்கல் ரன்களை அவர் 66 போட்டிகளில் 63 இன்னிங்ஸ்களில் கடந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் கேப்டனாக 4000 ரன்களை எட்டிய 4வது இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் கோலி. இதற்கு முன் அசாருதீன், கங்குலி, தோனி ஆகிய 3 கேப்டன்கள் மட்டுமே இந்த சாதனையை செய்திருந்தனர். கோலி இந்த பட்டியலில் 4வதாக இணைந்தார். மேலும் உலகளவில் ஒரு முக்கிய சாதனையை செய்துள்ளார் கேப்டன் கோலி. உலகளவில் மிக விரைவாக 4000 ரன்களை எட்டிய கேப்டன் என்ற பெருமையை பெற்றுள்ளார் விராட் கோலி. விராட் கோலி 63 இன்னிங்ஸ்களில் 4000 ரன்களை கடந்துள்ளார். இவருக்கு அடுத்த இடங்களில் ஏபி டி வில்லியர்ஸ் 77 இன்னிங்ஸ்களிலும், தோனி 100 இன்னிங்ஸ்களிலும், கங்குலி 103 இன்னிங்ஸ்களிலும், சனத் ஜெயசூர்யா 106 இன்னிங்ஸ்களிலும் கடந்துள்ளனர். ஏற்கனவே பல ஜாம்பவான்களின் சாதனைகளை தகர்த்து எறிந்துள்ள கோலி இந்த சாதனையையும் முறியடித்துள்ளார். இந்திய அளவில் அதிக ரன்கள் அடித்த கேப்டன்கள் வரிசையில் தற்போது கோலி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். தோனி 6641 ரன்கள், அசாருதீன் 5239 ரன்கள், கங்குலி 5104 ரன்கள் ஆகியோர் முதல் 3 இடங்களில் உள்ளனர். இவர்களின் மூவரின் சாதனைகளை தகர்த்தெறிப்பாரா கோலி? உங்களின் பதில் என்ன? உங்களின் பதிலை கமெண்ட் பாக்ஸில் மறவாமல் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.